சென்னை புளியந்தோப்பு குட்டி தம்பிரான் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி இன்று காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ மகா கணபதி ஓமம், நவகிரக ஓமம், லட்சுமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சீரடி சாய்பாபாவிற்கு 108 விரத பன்னீர் குட அபிஷேகம், சிறப்பு அலங்கார பூஜைகள் நடந்தன. சீரடி சாய்பாபா சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மதியம் 12 மணிக்கு சிறப்பு ஆரத்தி பூஜையும் தொடர்ந்து சிறப்பு பஜனையும் நடந்தது. எல்லையம்மன் ஆலய அர்ச்சகர் புரசை கார்த்திக் ஐயர் தலைமையிலான குழுவினர் ஆண்டு விழா பூஜைகளை நடத்தினர். விழாவையொட்டி பக்தர்கள் 1000 பேர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமானுடன் ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருவீதி உலா நடைபெற்றது. மேலும் அனைவருக்கும் லட்டு, லெமன் சாதம் போன்ற பிரசாதங்களை வழங்கினார்கள். விழா ஏற்பாடுகளை ஓம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா இளைஞர்கள் பொது அறக்கட்டளையின் சீரடி சாய்பாபா நண்பர்கள் குழு செய்திருந்தது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்து சத்திய சேனா நிறுவன தலைவர் ராமபூபதி, லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள், அருள்மிகு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சாம்பார் ஊற்றுனா பன்னெண்டு புளியந்தோப்பு குட்டித்தம்பரான் தெருவு. இங்கே தான் நாங்கள்லாம் பிறந்தது. இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அசுத்தமான தெருவு இது. நிறைய குப்பை கூலெல்லாம் ஒரு மாதிரியா ஒரே சேட்டையாக இருக்கும். இது பெரிய தப்பான ஆளுங்கள்லாம் வாழ்ந்த இடம். இந்த பாபா இங்கே வந்து உட்காந்த பிறகு இந்த பாபா கோயில் இந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த தெருவில் பிறந்த பிள்ளைங்க தான். அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோவிலை கட்டினாங்க. அதுக்கப்புறம் தெருவே க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் இருக்கிறவங்க நிர்வாகிங்க எல்லாருமே வந்து நிறைய பெரிய தர்மங்கள் பண்ணுறவங்க. அவங்களுக்கு அந்த பாபா அந்த குணத்தை கொடுத்துருக்காரு. இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இங்கே கல்யாணம் ஆகும். இந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் ஆகிருக்கு. வியாதியஸ்தவங்க யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க இங்கே கும்பிட்டுட்டு போனாங்கன்னா அந்த வியாதியெல்லாம் குணமாயிருக்கு. அதை நாங்களும் கண் கூட பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 11வது ஆண்டு விழா. காலையில் லக்ஷ்மி பூஜை நடத்துனாங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்க, அப்புறம் அன்னதானம்லாம் போட்டாங்க. இன்றைக்கி இப்போ சாமி புறப்பாடு, சாமி ஊர்வலம் இருக்குது. இந்த சாமி ஊர்வலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அன்னதானம்லாம் போடுவாங்க. இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. அரசாங்கம் இது நேற்று இன்னைக்கு 2 நாள் 18, 19 இந்த விழா இன்னையோட முடியுது. அரசாங்கம் செய்கிற திருவிழாக்களை விட இது நல்லா விமரிசையாக பண்ணுவாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே இருக்கிற பசங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது புருஷோத்தம், மோகன், நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இதை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவங்களும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட நல்லா சந்தோஷமாக பாபாவுக்கு பூஜைலாம் பண்ணிக்கிட்டு கோயிலை கட்டிட்டு அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் 12ஆம் ஆண்டு விழா அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணணும். இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பகவானை வேண்டி. என் பேர் ராமபூபதிங்க. சென்னை புளியாந்தோப்பில் குட்டித்தம்பிரான் தெருவில் சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குப்பை குளமாக இருந்த இடம். இந்த குப்பை குளமாக இருந்து பல மக்களுக்கு நோய்கள்லாம் பரவி இருந்தது. இது சாய்பாபா நண்பர்கள் குழு ஆகிய நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது கோயிலாக உருவாக்கணும். ஆல்மோஸ்ட் 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பொதுமக்களோட உறுதுணையோடு இது 11வது வருஷம். காலையில் 1000 பேருக்கு அன்னதானமும் ப்ளஸ் திருவீதி உலாவும், காலையில் நவகிரக ஹோமம், லக்ஷ்மி பூஜை, பன்னீர் அபிஷேகம், பாபாவுக்கு வந்து பன்னீர் அபிஷேகமும் நடந்தது. இது 11ஆம் ஆண்டு திருவிழா பாபாக்கு. இது முக்கிய அம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஊர் மக்களை தவிர வெளியூர்லேருந்துலாம் வந்து ஆந்திரா, காஞ்சிபுரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி நோய் நொடிலாம் எனக்கு இங்கே வந்து கும்பிட்டு போயிட்டு நல்லா இருக்குது, இங்கே வந்து கும்பிட்டு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய சீரியஸான கண்டிஷனில் இருந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து 108 பன்னீர் குடம் வேண்டுதல் வச்சு இன்றைக்கி காலையில் 108 பன்னீர் குடம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணாங்க. நாங்களும் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட மாட்டோம். இந்த பாபாவுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக தேடி கொடுப்பாங்க. ஊர் பொதுமக்கள் இல்லாமல் எங்கெங்கே இருந்தோ வந்து டொனேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னோட நேம் மோகனகிருஷ்ணன், விழா குழு நிர்வாகி.